கௌதம் வந்துட்டு இப்போ அந்த மெசேஜ படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம கௌதம்க்கு நல்லாவே புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்ளோ நேரமா நம்ம தம்பிய பத்தி நெனச்சது தப்பு. நமக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சொத்த கொண்டு வர போயி, கடைசில கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க கிட்ட சிக்கியிருக்கான் அப்டின்ற ஒரு விஷயத்த கேட்டு, பயங்கர அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ படிச்சு பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு அத படிச்சு பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட, "நான் அப்பவே என்ன சொன்னேன் இலக்கியா? அவன் என்ன எழுதிருக்கு என்ன டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தியா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததும் நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, அடுத்ததா நம்ம ஜானகிக்கு ஃபோன் பண்ணி, "அத்த என்னாச்சு அத்தங்க? கார்த்திக் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரல? கார்த்திக் வருவான்னு சொல்லிட்டு தான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம அவ்ளோ கன்வின்ஸ் பண்ணி வச்சோம். கடைசில கார்த்திக் என்னடான்னா, அவனோட ஃபோன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கான். "நீ ஒரு அனாதை. உனக்கு எதுக்குடா சொத்து குடுக்கணும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டபடி அதுல பேசி டைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கான். இதுல என்ன நடக்குது அத்த அங்க? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்ற இலக்கியா நீ? இப்படிலாம் வந்து நடந்துச்சா? அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த சொத்து பத்திரத்த எடுத்துக்கிட்டு உங்கள பார்க்கறதுக்காக தான் கார்த்திக் வந்துட்டு இருந்தான். ஆனா என்னாச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு கௌதம் கிட்ட வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருக்காங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இலக்கியா நீ இதுக்கு மேல இந்த பேச்ச இப்படியே விட்டுரு. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட சுயரூபத்த அடிக்கடி காட்டிட்டே இருக்கான். ஏதோ நம்மகிட்ட நல்லவன் மாரி வேஷம் போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்தான். கடைசில அந்த சொத்த நம்ம ஏத்துக்கிறோங்க அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து இந்த மாரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாத்தியா? அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு 2 விஷயத்த லிங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கார்த்திக் அப்படி பண்றவரா இருந்தா, ஏற்கனவே நீங்க சைன்லாம் போட்டு குடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமும் எதுக்காக என் அண்ணன் வேணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன் பாசம் தான் பெருசு. அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கார்த்திக் வரணும்? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கார்த்திக் இருந்துட்டு, உங்க பேர்ல சொத்து எழுதிக்கிறதா ஒரு பத்திரத்த கொண்டு வரதா சொன்னாரு. அத வர்ற வழியில யாரோ மாத்திட்டாங்க அப்படின்னும் சொன்னாங்க. அந்த மாத்துன பத்திரத்துல இருக்கிறதும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல இருக்கிறதும் ஒண்ணா இருக்கு. ஆனா கார்த்திக் மட்டும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்காக நமக்கான சொத்த வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்த ரெடி பண்ணணும். கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா, கமிஷனர் வந்துட்டு ஒரு வீடியோ எவிடன்ஸ எடுத்து அனுப்புறாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து அந்த குடோன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதையும், இங்க நம்ம கௌதம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க விடக்கூடாது. அதாவது கௌதம பார்க்கறதுக்கு கார்த்திக் போல அப்படின்னா, கௌதம் பயங்கர கோவத்தோட கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்துருவாங்க அப்படின்றதுனால தான் கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. நம்ம கமிஷனர் வந்துட்டு அந்த வீடியோவ அனுப்பிச்சு அந்த வீடியோவ பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. ஆ என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக தான் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் இப்பவே போயிட்டு என்னோட தம்பிய காப்பாத்த போறேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இங்கிருந்து வேக வேகமா கிளம்ப போறாங்க. நம்ம இலக்கியாவும் போயிட்டு நம்ம கார்த்திக்க காப்பாத்துறதுக்காக போராட போறாங்க. இந்த ஒரு போராட்டத்துல அஞ்சலி மட்டும் வசமா சிக்கிக்கிட்டா அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.